வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, என் பொண்ணுக்கு காலேஜில் எடுத்து கொடுத்த சரிங்க செட்டு சரி பிள்ளைங்களாம் எடுத்துருக்குதுங்க. இது வந்து ப்ளவுஸ் அப்படியே பீஞ்சிக்கிட்டு அப்படியே பிது பிது பிதுன்னு வருது. இதில் வந்து கண்டிப்பாக நம்ம ப்ளவுஸ் தைச்சாலும் தைக்கும் போதே பிரிஞ்சுட்டு வந்துடும். அதனால் நைட்டாக போய் சில்க் காட்டனில் வந்து கரைக்கி மேய்ச்சா எடுத்துகிட்டு வந்துட்டேன். இதுக்கு வந்து கலரும் கிடைக்கல டிசைன் பண்ணுறதுக்கு. அதனால் நம்ம எப்படி டிசைன் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். இது நாட்டு டிசைன் ரொம்ப சூப்பராக இருக்கும். கை வந்து பஃப் கை வைக்கிறேன், 8.5 இன்ச் வைக்கிறேன் அகலம். உயரம் வந்து 6 இன்ச்சு. கை ஃபினிஷ் பண்ணிடலாம், அதுக்கப்புறமா நெக்கு தைக்கலாம். சைடில் வந்து எப்பயும் போல் 2 இன்ச்சுங்க. உயரம் வந்து 6 இன்ச்சு. அகலம் வந்து 8 இன்ச்சு. உங்களுக்கு பஃப் அதிகமாக எந்த அளவுக்கு வேணுன்றதை பார்த்துக்கோங்க. அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வச்சுக்கோங்க. இப்போ வந்து அடியில் வந்து கொஞ்சம் ஒட்டு போட்டுக்கோங்க. முன்னாடி கை வந்து குறைஞ்சி கட் பண்ணிக்கலாம். இப்போ அடையாளப்படுத்திக்கோங்க. இப்போ வந்து நம்ம வந்து கிராஸாக, அதாவது வந்து கிராஸாக நான் போட்டு கை கட் பண்ணுறேன். உங்களுக்கு எப்படி விருப்பமோ அந்த மாதிரி போட்டுக்கோங்க. இப்போ முன்னாடி வந்து பிரின்சஸ் கட் தான் கட் பண்ணிவிட்டேன். முன்னாடி வந்து பைப்பிங் பண்ணி ஃபினிஷ் பண்ணிடலாம். அதாவது அந்த கலர் கிடைக்கவே இல்லை. அது ரேர் கலர் மாதிரி இருந்துச்சு. நல்லா ஒரு மாதிரி லைட் க்ரே. அது க்ரே கிடைக்கல. டிஷ்யூ காட்டன்லையும் தேடி பார்த்துட்டேன். அதனால் டிசைன் எதுவும் பண்ணலை. டிசைன் பண்ணாமல் நம்ம எப்படி அழகாக தைக்கலான்றதை பார்க்கலாங்க. லேஸ் வச்சு பண்ண போகிறேன். பைப்பிங் வச்சு எடுத்துக்கலாம் முன்னாடி. இப்போ அடியில் இருக்கிற கிளாத்து வந்து பிரின்சஸ் கட்டுக்கு சின்னதாக இருக்கும், மேலே இருக்கிறது வந்து பெருசாக இருக்கும். அப்போ அடியில் இருக்கிறத லைட்டாக இழுத்து பிடிச்சிட்டு தைங்க, மேலே இருக்கிறத கொஞ்சம் ஃப்ரீயாக விட்டுட்டு தைங்க. அப்போ வந்து ரெண்டும் உங்களுக்கு சரியாக வரும். அப்படி இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், மேலே இருக்கிறது ரொம்ப பெருசாக வரும். அதனால் கரெக்டாக வச்சு அடியில் இழுத்து கொடுத்து தைங்க. இப்போ மேலே வந்து அமுக்கு தையல் போட்டுட்டு இப்போ வந்து கரெக்டாக இருக்குது. இப்போ கைக்கு ஒரு தையல் போட்டுக்கலாம். கைக்கு ஒரு தையல் போட்டுட்டு சுற்றிலும் லைனிங் வச்சுட்டு இப்போ வந்து உங்களுக்கு எதுலேருந்து ஃப்ளிட்ஸ் வேணுன்றதா கையோட அகலம் வச்சு பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு நீங்கள் வந்து அடையாளப்படுத்திட்டு இந்த மாதிரி குட்டி குட்டியாக ஃப்ளிட்ஸ் வைங்க. இந்த மாதிரி நம்ம வந்து ரெண்டு பக்கமும் ஒரே அளவாக மார்க் பண்ணிவிட்டு இந்த மாதிரி குட்டி குட்டியாக வச்சுட்டு வந்துடலாம். இப்போ வச்சாச்சு. நம்ம இதுக்கு நான் பைப்பிங் கொடுக்கல, சேம் கலரில் ஓரத்தில் வந்து மடித்து தைச்சிருக்கேன். அப்படியே நான் மேலே திருப்பி தைக்க போகிறேன். அதே கலரில் ஒரு 1.5 இன்ச்சுக்கு கட் பண்ணி ஓரத்தில் மடித்து தைச்சு அப்படியே மேலே திருப்பி விட்டுடலாம். இப்போ அப்படியே மேலே மடித்து தைச்சி விட்டுடலாம். இப்போ வந்து நான் இந்த மாதிரி டிசைனாக லேஸ், அதாவது எம்ப்ராய்டிங் போடுற மாதிரி டிசைனாக லேஸ் வாங்கிட்டு வந்திருக்கேன். இந்த சாரீ கலர் கொஞ்சம் ஒத்து போச்சு, அதனால சாரீ கலர் மேட்ச் ஆகிற மாதிரி நான் வாங்கிட்டு வந்திருக்கேன். கீழே வந்து கொஞ்சம் கிளாத்து விட்டுட்டு அதுக்கு மேலே நான் லேஸ் வைக்கிறேன். அதாவது பைப்பிங் தெரியாதவங்க இந்த மாதிரி லேஸ் வாங்கி கூட பண்ணலாம். இதுக்கு நான் 1.5 மீட்ரு வாங்கினேன். ஆனால் வந்து நம்ம இந்த மாதிரி நெக் டிசைனுக்கு 2 மீட்ரு வாங்கியிருக்கணும். 1.5 மீட்ரு வந்து நார்மலாக ரவுண்ட் நெக்குக்கு சரியாக வரும். நம்ம அந்த டிசைன் நெக்குக்கு வந்து பத்தலை தான். வாங்கினீங்கன்னா 2 மீட்ரு வாங்குங்க. நான் 1.5 வாங்கினேன். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி 2 பக்கமும் முன்னாடி கழுத்துக்கு வரலை, ஒரு சைடு மட்டும் தான் வந்தது. இப்போ பாருங்கள், நம்ம வந்து லேஸ் வைக்கவும் எவ்வளோ கிராண்டாக அழகாக இருக்குதுன்னு பாருங்கள். இப்போ வந்து நெக் எடுத்துக்கலாம். கைக்கு அடியில் ஜாயின் பண்ணிட்டேன். 3.5 இன்ச்சு உயரம். இப்போ ரவுண்ட் நெக் போட்டுக்கலாம். கீழே வந்து நான் ரொம்ப பாப்பா லோ நெக்கு போடாது, இந்த 2 நெக்கு வர்றதுக்கே திட்டுவா. அதனால் ஏற்றி தான் வச்சுருக்கேன். அகலம் வந்து 3 இன்ச்சு, மேலேயும் 3 இன்ச்சு மார்க் பண்ணிக்கோங்க.
நான் ரொம்ப அகலமும் வைக்கல, இறக்கமும் வைக்கல. இதுக்கே திட்டுனா, எதுக்குமா இவ்வளோ லோவாக வச்சுருக்க அப்படி சொல்லி. எனக்கு எப்படி தான் நான் டிசைனாகவும் வேணும், லோவாக இருக்கக்கூடாதுன்னா எப்படி தான் பண்ணுறதுன்னு எனக்கும் தெரியல. ஏதோ ஓரளவுக்கு பண்ணிட்டேன், போட்டு பார்த்துட்டேன், சூப்பராக இருந்துச்சு. ஏன்னா பஃப்கை வச்சோன்னாவே நமக்கு ஷோல்ட்ரு வந்து இறங்காது, ரொம்ப நல்லாயிருக்கும். இதை கட் பண்ணி எடுத்துடலாம். இதை நீங்கள் கட் பண்ணி எடுக்கிறப்ப வந்து அந்த இடத்துல மட்டும் கொஞ்சம் விட்டுட்டு கட் பண்ணுங்கள். அதாவது தண்ணிக்கு வந்து தனித்தனியாக போகாத மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ இதில் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், கட் பண்ணியாச்சு. இப்போ வந்து நம்ம ஒரு தையல் போட்டுடலாம். தையல் போட்டு அடித்து திருப்பி பைப்பிங் பண்ணிடலாம். சேம் கலர் தான். நான் தான் சொல்ல இல்லையா, இப்போ நமக்கு கான்ட்ராஸ்ட் கலர் கிடைக்கல பைப்பிங் பண்ணுறதுக்கு. என் வாழ்க்கையிலே நான் தேடி கிடைக்காத ஒரே சாரீ இது தாங்க. நானும் கடையில் கூட போய் தேடிட்டேங்க, இந்த கலர் மட்டும் கிடைக்க மாட்டேங்குது. அதனால் வேறு வழியே இல்லாமல் பைப்பிங் வந்து சேம் கலர்லேயே கொடுத்துட்டு நம்ம வந்து லேஸ் வச்சுட்டேன். ஆனால் நாட்டு சூப்பராக பண்ணியிருக்கேங்க, ரொம்பவே அழகாக இருந்துச்சு. நல்லா கொத்தாக அழகாக நல்லா கிராண்டாக இருந்தது. இப்போ எக்ஸ்ட்ரா இருக்கிறத நம்ம கட் பண்ணி விட்டுறலாம். இப்போ அங்கங்கே கட் பண்ணி விட்டுட்டு திருப்பி ஊசி வச்சு நல்லா ஷார்ப்பாக எடுத்து விட்ருங்க அந்த இடத்துல 2 பக்கமும். இந்த மாதிரி நல்லா எடுத்து விட்டுறலாம். எடுத்து விட்டுட்டு நம்ம எட்ஜ்லேயே அப்படியே தைக்க ஆரம்பிச்சிடலாம். இப்போ சுற்றிலும் ஒரு தையல் போடுங்க. பாருங்கள், சூப்பராக வந்துடுச்சு. இப்போ கை பக்கம் அடியிலையும் ஆம்கோல் அடியிலையும் சேர்த்து வச்சு தையல் போட்டு நம்ம ஃப்ளிட்ஸ் வைக்கலாம் பஃப்கேக்கு. நல்லா அந்த எக்ஸ்ட்ரா இருக்கிறத நல்லா மடிச்சு விட்ருங்க. இந்த மாதிரி ஷோல்டருக்கு அங்கிட்டும் நல்லா மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மாதிரி அந்த நம்ம அடையாளப்படுத்தினது சென்டரில் வர அளவுக்கு 2 பக்கமும் சரிசமமாக ஃப்ளிட்ஸ் வச்சுக்கோங்க. கீழே எப்படி நம்ம கொஞ்சம் பக்கத்தில் வச்சோமோ அதே மாதிரி இதுக்கும் வைங்க. இப்போ இந்த மாதிரி வரணும். வந்ததுக்கப்புறமா சுற்றிலும் தையல் போட்டுக்கலாம். ரெண்டாவது தையல் அப்படியே ரவுண்டாக போட்டு எடுத்துருங்க. இப்போ சேம் கலரில் தான் பைப்பிங் கொடுக்குறேன். அந்த தையல் மேலே தையல் போட்டு வாங்க. போட்டுட்டு அப்படியே திருப்பிக்கலாம். திருப்பி லாஸ்ட் வரைக்கும் முன்னாடி வரைக்கும் நம்ம பைப்பிங் கொண்டு வந்துடலாம். இப்போ அழகாக உருட்டி தைங்க. நல்லா தூக்கி விட்டு டைட்டாக தைச்சி விடுங்க.
இப்போ நான் லேஸு முன்னாடி 2 பக்கமும் வைக்கலான்னு ட்ரை பண்ணிங்க. ஆனால் கொஞ்சம் தூரம் போனதுக்கப்புறம் என்ன ஆயிடுச்சுன்னா பத்தாத மாதிரி தெரிஞ்சுது. அப்புறம் என்ன பண்ணேன், 1.5 மீட்ரு போதும்னு நான் வாங்கிட்டு வந்துட்டேன். உங்களுக்கே வாக்கா அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம். நான் வந்து நார்மல் நெக்குக்கு வந்து நம்ம 1.5 தான் வாங்குவோம் கைக்கும் சேர்த்து அப்படின்றதுக்காக நான் வாங்கிட்டு வந்துட்டேன். ஆனால் அந்த இதுக்கு வந்து நம்ம ஃப்ளிட்ஸு வைக்கிறனால வந்து பத்தலை. ஏன்னா கொஞ்சம் தள்ளி தள்ளி நம்ம ஃப்ளிட்ஸு வச்சு தைச்சா தான் இது நம்ம வளைச்சி தைக்க முடியும். அதனால் பிரிச்சுட்டு மறுபடியும் இந்த ஷோல்டர்லேருந்து நான் வைக்க ஆரம்பித்தேன். இந்த அளவுக்கு வந்ததுமே எடுத்துட்டேன். நான் இதை ஏன் சொல்கிறேன், உண்மையாக சொல்கிறேன்னா நீங்களும் அந்த மாதிரி வாங்காதீங்க. கொஞ்சம் மிச்சம் இருந்தாலும் பரவாயில்ல, 2 மீட்ரு வாங்குங்க. இந்த மாதிரி தனியாக சாரிக்கு மேட்சாக வாங்குவீங்க லேஸு, அப்போ வந்து 2 மீட்டராக வாங்குங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு தான், உண்மையை தான் சொல்கிறேன். நல்ல பெரிய ப்ளவுஸ்னால் 2 மீட்ரு கூட வாங்கிக்கோங்க. வேஸ்ட் மிச்சானாலும் பரவாயில்ல, பத்தாமல் போயிட போகுது. இந்த அளவுக்கு வந்ததுக்கப்புறம் தான் பார்த்ததுக்கப்புறம் தெரிஞ்சுது, சரி ஆஹா பத்தாது போல் அப்படின்ட்டு மறுபடியும் எடுத்து ஷோல்டர்லேருந்து வச்சுருக்கேன். 2வது தையல் போட்டுடலாம். ஆனால் அழகாக இருந்துச்சு இந்த லேஸ் டிசைனு. ஒரு ஆரி ஒர்க் எம்ப்ராய்டிங் போட்ட மாதிரி இருந்தது, சூப்பராக இருந்துச்சு. இப்போ லேஸ் வச்சு முடிச்சிட்டோம். மீதி கொஞ்சம் இருந்த கிளாத்தை வச்சு நம்ம வந்து நாட்டுக்கு வந்து டிசைன் பண்ணலாம். அகலம் வந்து 2 இன்ச்சு, ஒயர் வந்து 2 இன்ச்சு முக்கோணமாக மடித்து நிறைய ரெடி பண்ணி திருப்பி வச்சுக்கோங்க. இது ஊசியில் கோர்க்க தான் சொல்லி கொடுத்துருக்காங்க, மிஷினில் அடிக்க தெரியாதுன்னு நினைக்கிறேன் சில பேர்த்துக்கு. சில பேர் வந்து ஊசியில் எப்படி கோர்க்கலான்னு சொல்லுவாங்க. ஆனால் நம்ம மிஷின்லேயே வந்து சட்டுன்னு முடிச்சிடலாம், ஊசி நூலே தேவையில்லை இதுக்கு. எல்லாத்தையும் தனித்தனியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு பக்கத்துக்கு எப்படியும் 6-7 பீஸு வேணும், 7-8 வேணும், இல்லை 10 வச்சிங்கனாலும் ரொம்ப அழகாக நல்லா கொத்த நிறைவாக இருக்கும். நான் இருந்தது மீது இவ்வளோ தான், 90 பாயிண்ட் எடுத்தேன், சரியாக இருந்தது, கொஞ்சம் கூட மிச்சம் இல்லை. ஏன்னா பிரின்சஸ் கட்டுங்கும்போது நமக்கு 2 பக்கமும் உயரம் அதிகமாக வரும், கட் ஜாக்கெட்டு மாதிரி இல்லை. இப்போ இந்த மாதிரி நல்லா ஊசி வச்சு திருப்பி எல்லாத்தையும் ஒரே மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. இந்த மாதிரி எல்லாம் எடுத்து வச்சுக்கலாம். 2 பெரிய பீஸுங்க, இதை வந்து அகலம் 4 இன்ச்சு, உயரம் 4 இன்ச்சு. நாட்டு வந்து நீங்கள் எப்பயும் எடுக்கிறத விட கொஞ்சம் குட்டையாக எடுத்துக்கோங்க. ஏன்னா இது போட் நெக்குன்றதுனால நமக்கு கம்மியாக தான் தேவைப்படும். எப்பயும் நமக்கு 1 மீட்ரு வாங்கினீங்கன்னா இதுக்கு வந்து 3/4 மீட்ரு இருந்தால் போதும். இப்போ ஃபஸ்ட்டு வந்து இதை ஒன்று ஜாயின் பண்ணிக்கலாம். வெளியில் எடுத்துருங்க. வெளியில் எடுத்துட்டு அப்படியே ஒன்றுக்கு மேலே ஒன்று கொஞ்சம் கொஞ்சம் கேப் விட்டு, அந்த நாட்டு வந்து கொஞ்சம் கொஞ்சம் கேப் விட்டு நல்ல மிஷினில் வந்து டைட்டாக அப்படியே தைச்சி விட்ருங்க. அப்படியே சுற்றிலும் ரவுண்டாக வர மாதிரி எல்லா பக்கமும் தைச்சி விட்ருங்க. இந்த மாதிரி தைச்சிடலாம். ஏன்னா இப்படி நம்ம மாற்றி மாற்றி வைக்கிறப்ப வந்து நீங்கள் தைச்சது தெரியாது, தையல் நம்ம போட்டிருக்கிறது தெரியாது. அப்படி நீங்கள் தைக்கிறது பிடிக்கலன்னா ஒன்றுக்கு தனித்தனியாக ஊசி நூல் வச்சு தைச்சி விடுங்க. இப்போ இந்த மாதிரி வந்துடும். நூலெல்லாம் ஒட்டா கட் பண்ணி விட்ருங்க. பாருங்கள் அழகாக இருக்குது. இதுக்கு மேலே ஒரு நாட்டு நான் வைக்க போகிறேன், அதாவது அந்த தையல் போட்டிருக்கிறதுக்கு தெரியாமல் இருக்கிறதுக்கு. இதுக்கு 2 இன்ச்சு போதும். இருந்த கிளாத்து பூராமே வந்து சரியாக போச்சுங்க 90 பாயிண்டில். நல்ல வேலை நான் 80 போதும்னு நினச்சி கெஸ் பண்ணேன். ஆனால் வந்து பஃப் கை அதுக்கப்புறம் தான் யோசனை வந்துச்சு, சரி 90 வாங்கிடலாம், 10 பத்தலையோ அப்படி சொல்லிட்டு
ஏன்னா சாரியில் இருக்கிறது நம்ம அதிகமாக தைக்கிறனால சாரி லென்த்து வந்து நமக்கு நிறையா இருக்கும். பஃபி ரொம்ப அழகாக இருக்குது, செம்மையாக இருக்குது. இது முன்னாடி இந்த ஒரு சைடு மட்டும்தான் லேஸ் வந்துச்சு, பேக் சைடு ஃபுல்லாகவே நம்ம லேஸ் வச்சு நாட்டு வச்சுட்டேன். கண்டிப்பாக இந்த டிசைன் ப்ளவுஸ் வந்து உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். உண்மையாகவே நமக்கு நடக்கிற ஒரு சில விஷயங்கள் வந்து நானும் சொல்லியிருக்கேன் உங்களுக்கு இந்த வீடியோவில். உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம சேனல் பார்க்குறதுக்கு நன்றி. அப்படியே திண்டுக்கல் சமையலும் பாருங்கள், நிறையா சொல்லி கொடுத்துருக்கேன்.